வாங்கிக்கிறீங்களா? ஓ போஸ்ட். அன்னாடும் கவரும் காரடே கொண்டா, மணி ஆர்டரே கொடுக்காத. ஆமா, அனுப்புனா தானே வரும். போச்சுக்காதப்பா. யாருக்கு? ராஜு அண்ணனுக்கு தான் வந்திருக்கு, அது நமக்கு இல்ல. எங்க இருந்து வந்திருக்கு? தபால் ஆபீஸ்ல இருந்து தான் வந்திருக்கணும். முக்கியமான சமாச்சாரமா இருக்குமா? அப்புறம் தான் தந்தியெல்லாம் அடிப்பாங்க. படிச்சு படிச்சு வேண்டாம். சி, அந்நியருக்கு வந்த காயத்தை நம்ம படிக்கக்கூடாது. அந்நியரா? அண்ணன் என்ன அந்நியனா? படிச்சா என்ன? யார் எழுதியிருக்கிறான்? எழுதியிருக்கிறானோ எழுதியிருக்கிறாளோ வெளியும் எழுதல. இப்படிக்குன்னு போட்டு கீழே கையெழுத்து போட்டிருப்பாங்க. பிரிச்சு படிச்சா என்ன? என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இப்படிக்கு மீனா முதலாளி முருகப்பா மக இப்படி காய் எழுதியிருக்கிறா. இந்த பொண்ணு இவர் பார்த்ததே இல்லையே. தப்பா நினைக்க கூடாது. ஒருவேளை ப்ரமோஷனை பத்தி எழுதியிருப்பாங்க. ஆமாம், இதயத்தில் இருப்பவரே. அதுல என்ன தப்பு? இதயத்தில் இருப்பவரா? இதயம் என்ன வாடகை ஊடா? ஐயோ, எங்கேயோ போகுது. உங்களை கண்ட பிறகு வேறு எந்த அழகையும் என் விழிகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன. ஐயோ, வந்தாச்சா வந்தாச்சா, காதல் வந்தாச்சா? எப்படி சொல்வேன் எப்படி சொல்வேன்னு ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அண்ணே, அடிச்சது சான்ஸ். மீனா யார் இது? கரடி. கரடியா? சிவ பூஜையில குறுக்க வந்தா கரடி தானே? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப பெரிய அதிசயமா? காதலர்களுக்கெல்லாம் பார்க்க விட்டா வேற போக்க கிடையாது. போடலாம். நான் லவ் லெட்டரோட வந்திருக்கிறேன். ஒரே ஒரு லைன் இருக்கு, அதையும் படிச்சு. ஐயோ, என்ன காதல் கிவத்தி இப்படி கிழிச்சு போறீங்க நீங்க? இங்க இருந்து போகல உதப்ப ஒண்ணு. ராஜு, ஓ, இவ்வளவு தூரத்துல இருக்குதா? மகனே, மருமகனே, வாழ்க உங்கள் காதல், வளர்க உங்கள் காதல். இங்க இருந்து போக மாட்டேன். வருகிறேன். நான் போக வேண்டாமா? போய் தொலையண்டா. இப்படியா கிள்றது? மகன் ரொம்ப பலமா கிள்றானா? நீ போயிட போறேன். என்னது ஒண்ணுமே விஷயம் விளங்க மாட்டேங்குது. இங்க நடந்த அண்ணன் சமாச்சாரம் எப்படி இருக்குது? இந்த மீனா பொண்ணு தானா காகிதம் வேற போடுது. அந்த காயத்தை நான் தூக்கிட்டு வந்து இங்க கொடுத்தா ஒத்தப்படம் போடா அப்படிங்கிறாரு. என்ன பண்றது? நமக்கே வம்பு. பேசாம இந்த விஷயம் நம்மளோடய இருக்கட்டும். அது சரி, காகிதமே கிழிஞ்சு போச்சு, நமக்கே கவலை. ஐயோ, மறுபடியும் கிள்றாரே, மறுபடியும் மூக்கத்திறாரு. வாழ்க வாழ்க, நல்லா இருக்குண்ணா நீங்க ரெண்டு பேரும், பாக்கியவான். சந்திரா, தொழிலாளிக்கு தொழிலாளி காட்டி கொடுக்க கூடாது. என்னங்க மிஸ்டர் வேலு, இனிமே உங்களுக்கு இங்க வேலை இல்லை. நாளை காலையில வந்து கணக்கு தீர்த்து போங்க. காலைல விழுந்து கும்பிடியா? ஒருத்தத்தை உழைப்பா உழைச்சு 1ஆம் தேதிக்கு சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு காரடா பண்ணிருக்க, உனக்கு நாளைக்கே பணம்யா. ஐயோ, இங்க பாத்தீங்களா? ஒண்ணு தெரியாத வாட்ச்மேன் அவரை போட்டு இப்படி கட்டி போட்டு கால அயோக்கிய பாவி. ஐயோ, ஏ அப்பா, நல்ல நாளம் கால பேசுறாப்பா. முதல்ல இவன் டாக்டர் கூட்டு போ. இவனையா? என்னங்க? சரிங்க, நீங்க சொல்றீங்கன்னு கூட்டி போறேன். இந்தாயோ, அவர் சொல்றாரு, டாக்டர் கூட்டி போறேன். பாரு, வழியில தான் கலாட்டா பண்ண, அங்க போய் எனக்கு மருந்து போட முடியாது வச்சிடாரு. அண்ணன், எனக்கு பயமா இருக்கு. கைய கால கட்டி கூட்டி போறேன். ஒண்ணும் செய்ய மாட்டான், நடக்கவே முடியல. சீக்கிரம் ஜாகிரதை கூட்டு போ. சொல்லி போயா. என்ன யோசனை பண்றீங்க? இந்த பழைய சம்பிரதாயம் எல்லாம் வேண்டியதில்லை. உங்க முடிவை சொல்லுங்க. எதுக்கு என் பிள்ளை வரட்டும்பா? அடே, புள்ள என்ன பொண்ணு சேர்ந்து வருது. அடடே, உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க வந்துட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க. அட வாங்கங்கற, வாங்க வாங்க. அம்மா, இங்க வாங்க. பாத்தீங்களா யார் வந்துட்டாங்க பாருங்க. இதான் அண்ணி. மகராசி யாருமா? அண்ணே, அண்ணியோட அப்பா. அண்ணங்க வணக்கங்க. ஒரு விசேஷம் தெரியுங்களா? இவரும் நம்ம இருந்தாங்க பஸ்ல விளையாண்டவங்க. அப்படியா? ஆமா தம்பி, நானும் பஸ்ல கண்டக்டரா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஸ்பீடா போகும்போது வயசு முறுக்கு அப்படியே இறங்கினேன். கால் இடறி கொஞ்சம் எலும்பு முறிஞ்சு போச்சு. நீயும் பஸ்ல வேலை செய்யறதா சொன்னாங்க, அதனாலதான் சம்மதிச்சுட்டேன். ஏன்னா அந்த பழைய பஸ் டேஸ்ட். இனி பேசுறது வேஸ்ட். கல்யாண விஷயத்தை பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. கிட்டா, இதெல்லாம் உன் வேலையா? ஆமா, விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். விலாசத்துக்கு போனா ஆளைய கூட்டி வந்துட்டேன். பேசுங்க. ஆமா தம்பி, கிட்டா வந்துதான் எல்லா விஷயத்தையும் சொன்னா. உங்க அம்மா கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன். இனிமே உங்க சம்மதம் தான் தேவை. ஏன் சம்மதம் என்னங்க? அம்மா சொன்னா சரி. நான் என்னப்பா சொல்றது? எல்லாம் பெரியவங்க பார்த்து சொல்லட்டும். பெரியவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டோம். என்ன என் பொண்ணு ஒண்ணுதான் கேட்கணும். ஏமா நீ என்ன சொல்ற? நான் என்னப்பா சொல்றது? நீங்க யாரும் சொல்லாதீங்க, நான் தான் சொல்லுவேன். இந்த மாசம் ஒரு நல்ல நாள் பார்த்து பஸ் கம்பெனி மேனேஜர் ராஜுவுக்கும் பாட்டு வாத்தியார் அம்மா விஜயாவுக்கும் திருமண திருவிழா. கரெக்ட். அடடே, சந்திராவா, வா வா வா. கிட்டா, எப்படி இருக்க? நான் ஜம்முன்னு இருக்கேன். நீ எப்படி இருக்கிற? நானும் தான் ஜம்முன்னு இருக்கேன். ரொம்ப அதிசயமா இருக்குதுப்பா. என்ன? அம்மாவாசையில கூட அந்த சந்திரனை பார்த்தலாம் போல இருக்குது. பௌர்ணமி இன்னைக்கு இந்த சந்திராவை பார்க்க முடியலையே. என்ன விஷயம்? எதுக்கு அடி போடுற? இல்ல, பாவம் ரொம்ப நாளா நீயும் தான் அடுப்பாங்கரையில அடப்பட்டு கிடக்குறியே.
என்ன நீ கம்பெனி பக்கமே வர மாட்டாங்கற? கம்பெனில எனக்கு என்ன வேலை? பஸ் பார்த்தது இல்லையா நீ? ஐயா பஸ் என்ன கப்பலா வேடிக்கை பாக்குறதுக்கு? பெரிய அதிசயத்தை சொன்னதுக்கா இருப்பா. கிட்டா பொம்பளை வண்டி ஓட்டுறா பத்தியா? அவ என்ன பண்ணல? ராக்கெட்லயே ஏறது பொம்பளை தான், உலகத்தையே சுத்துறா. கிட்டா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இப்படியா ஓட்டுவேன்? நான் ஓட்டினா வண்டி தலைகளா போகுமே. அப்படியா? கிட்டா கிட்டா எனக்கு கொஞ்சம் கார் ஓட்ட சொல்லி கொடு. கார் ஓட்ட உனக்கு சொல்லி கொடுக்காமையா? கண்டிப்பா சொல்லி தரேன். காரு? காரா? நான் யாரு? காரோட வர்றேன் பாரு. அப்படியா? ஐயோ ஐயோ சார், வேலுவையும் கோவிந்தனையும் கைய கால கட்டி பஸ் மேல படுத்து போட்டுருக்காங்க சார். ஹாய் நயா, எல்லா கலாட்டா பண்ணிட்டு வெறப்பா நிக்கிற நீ என்ன சாண்டாவா? ஏய், தொட்டா பேசுற, கதவு கிட்ட நிக்க வேண்டிய பையன் கை தொட்டா பேசுற. ஜாக்கிரதை, அனாவசியமா பேசாத. ஆமாயா, எங்கெங்க எவன் நிக்கணுமோ அங்கதான் நிக்கணும். நான் கதவு கிட்ட, நீ போலீஸ் கிட்ட. சார் உங்க முன்னாலே மிரட்டுறான். இன்னும் அந்த முருகன் உனக்கு எவ்வளவோ உயர்வு கொடுக்க போறாரு. யாருப்பா அந்த பொண்ணு? தெரியலையே, யாருமா? எழுத்துமா? கிட்டா, என்னப்பா அது வேஷம்? பகல் வேஷம். யாருப்பா அது? என் கூட கம்பெனி வேலை செய்யலாமா? இவனுடைய சொந்தக்காரங்க வீடு தான் இது. நானும் ஏதோ வாடகை கொடுக்குறேன்னு சொன்னேன். இவங்க தான் எங்க அம்மா. வாங்கம்மா, சௌக்கியமா? எப்போ வந்தீங்க? காலையில தான்ப்பா வந்தேன். என்னங்க? உங்க கூட இருக்கான் பாருங்க கிட்டான், அவன் நாங்க எங்க காரை நிறுத்தி வச்சிருந்தாலும் எடுத்துட்டு போயிடுறானே. அவனுக்கு பயந்துகிட்டு எங்கதான் பார்க் பண்றது? மன்னிச்சிருங்க, நான் அவனை கண்டிக்கிறேன். இனிமே செய்ய மாட்டான். கிட்டா, என்ன இது? நிறுத்தி வச்சிருக்கிற காரெல்லாம் எடுத்து போறியாமல? ஓடுற கடையை எடுக்க முடியும்? போல், இனிமே அந்த காராவது எடுத்து அவன் பல்ல எடுத்து விடாமா? ஏதா சேலை எங்க திருண்ண? தெரிஞ்ச கடை தான், சொல்லிக்கலாம். சொல்லிக்கிறதா? மரியாதையா உடனே கொண்டு கொடுத்துட்டு வாமா. கொடுக்காம பின்ன கட்டிட்டு அலைய முடியும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்குன்னு எடுத்தேன். வேடிக்கையான பிள்ளை. வேடிக்காவது மண்ணாங்கட்டியாவது சுத்த மடையமாவன். நீங்க மாத்தமா சொல்றீங்க? ஊரே பழகி போச்சு. பிரேக் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் போயிருச்சு. 8 வாட்டி போயிருக்கேன் டெஸ்டுக்கு. இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் வரல. அம்மா, நீங்க வந்த முகூர்த்தம், லைசன்ஸ் வரட்டும். ஏய், அம்மாவுக்கு மியூசியம் எல்லாம் ஊர்லாம் சுத்தி பார்க்கணுமா? கூட்டிட்டு போ, நாளைக்கு கூட்டு போ. சரி. ஊரெல்லாம் சுத்தி கைகால்லாம் வலிக்குதுப்பா. ஊர் சுத்துறதுக்கே கைகாலெல்லாம் வலிக்குதா? ரெண்டு பேர் மட்டும். ஆமா ஆமா அம்மாவா? ஆமா ஆமா, ஏறுங்க ஏறுங்க. இடம் இல்ல அம்மா, பஸ்ல இடம் இல்ல, மன்னிச்சிருங்க. அடுத்த பஸ்ல வந்துருங்க. ரைட். என்னங்க பெத்தவங்களே என்னங்க மகன் சொல்ற வார்த்தையாது? என் மகன் கிட்ட பெத்தவங்களுக்கு ஒரு சட்டம் மத்தவங்களுக்கு ஒரு சட்டம் இல்லப்பா. நியாயத்துக்கு முன்னால அவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான். சரிதான் போங்க. சுயரணமே தெரியாது சுத்த அப்பாவிங்க 2 பேரும். இது என்னது? முதலாளி வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கப்பா லீவ் எடுத்துட்டு இப்படி ஊர் சுத்துற? ஆமாங்க, இவங்க கண்டக்டர் ராஜ் இல்லைங்க, அவங்க ராயார். வணக்கம்மா. வணக்கங்க. இவர் தான் முருகப்பா, எங்க முதலாளி. இவங்க பட்டத்துக்கு புதுசு, ஊர் பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்படி பட்டணம் பூரா சுத்தி காட்டினேன். ஊர் மார்க்கெட்டு, கொத்தவால் சாவடி. கொஞ்சம் உதவி செய்யுங்க. என்ன விஷயம்? ரிப்பேர் விட்டு அந்த வண்டியை கிட்ட எடுத்துட்டு போறானே, எங்கேயாவது போய் மோதிடுவேன். தயவு செய்யுங்க. சரி சரி உட்காரு. சரி, எப்படி பாத்தியா? நல்லா இருக்கியா? எவ்வளவு நல்லா இருக்கு. எப்படி போகுது வண்டி? நல்லா போகுது. நான் கொஞ்சம் ஓட்டுறேன். கொஞ்சம் அதுக்குள்ள அளவு அவசரப்படுறேன். எனக்கே தெரியலமா? தெரியலையா? வேற வண்டியில ஓட்டி இருக்குன்னு சொன்னீங்கன்னு. பிரேக் எங்க இருக்குன்னு தெரியல.
ஐயோ யோ டென்ட் எடுத்துட்டு வர்றயா? நான் எங்க எடுத்துட்டு வரேன்? அதுவே இல்ல கூட வருது. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. சந்திரா பயமா இருந்தா என்ன இறுக்கி கட்டி பிடிச்சுக்க. சந்திரா ஏன் நான் மாத்திரம் ஓட்டிட்டு இருக்கேன், நீயும் ஓட்டி பழகு. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி ஓட்டுறது? இப்ப நான் மாத்திரம் என்ன புரிஞ்சுக்கிட்டா ஓட்டிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல, என்ன புடி. வா கிட்ட வா. அப்படி கிட்டா ரோட்ல யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா ஒண்ணும் கவலையே படாத. கண்ணை மூடிக்க, உடனே கிராஸ் பண்ணிடுவேன். என்ன இல்ல சரிங்க புடி. கிட்டா கிட்டா ரோட்லயும் போக்கிட்டா ஏதோ பள்ளத்துல போற மாதிரி இருக்கு. இதுக்கே பயப்படுறிய? இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்து அடிச்சதுன்னா மேல போவோம். அப்ப பாரு ஜெம்முன்னு இருக்கும். ஐயோ உன்னை நம்பி வந்தனே. ஏதோ மோட்டர் பைக் வர மாதிரி இருக்குன்னு வளராத. யாரோ பம்பு செட்டை வச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு தண்ணி அரைச்சிட்டு இருக்கிறான். ஐயே நீதான் வளர்ற. மோட்டர் பைக் தான் பின்னால வருது. இப்ப நிறுத்த பாரு இல்லையா? நிறுத்தல. எப்படி நிறுத்தின? பிரேக் அடிச்சிருச்சா? யாரு மேலயும் மோதி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன தேவை? என்ன அந்த மோட்டார் பைக்காரன் போயிட்டானா பாரு. என்ன வண்டியா இது? போயா மறுபடியும் எங்க நிறுத்துற? சந்திரா இந்த மோட்டார் பைக்காரன் திரும்பி வராம போடுறது. ஏன நாம போகும்போது அந்த டென்ட் இங்கேயே இருந்தது, இப்ப எப்படி அங்க போச்சு? போயிட்டா போடுங்க. போயிட்டா போயிட்டா. எங்க வர? ஏங்க முதலாளி வந்திருக்காரு. யமனாரியா? ஐயோ நான் இப்ப என்ன செய்வேன்? ஓடிடு ஓடிடு. இந்த பையன் எடுத்துக்க. என்ன வண்டி விட்டு இருக்க ஆளை காணா? என்ன எல்லாம் ஒரே குதிரை இருக்க? ஒருவேளை வண்டி தானே வந்துருச்சேன். இல்ல ஆள் எடுத்து வரும்போது நான் நேரம் பார்த்தேன். அப்ப ஆள் தப்பிச்சுட்டு போயிருக்கான். இது எப்படிங்க முடியும்? நம்ம பின்னாலே வராமே. எங்க ஓடுற? நில்லா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நான் வண்டி எடுத்துட்டு வர மாட்டேன். முதல்ல கையை கூடா. எதுக்க கையே? ஆமா இந்த வண்டி ஓடாம கிடந்த வண்டி எப்படியா ஓட்டுனேன்? ஓடாத வண்டியா? ஆமா. என்னையா நீ எப்பயா சொல்ற? நான் ஆளை வேற கோட்டை விட்டுட்டேன். யோ காயிலாங்கட வண்டியா அது? ஆமாப்பா, இந்த சனியில ஒளிச்சு கட்டலாம்னு ஒருத்தனுக்கு விலை பேசி வச்சிருந்தேன். அவன் வாங்க வர நேரத்துல இது ஓடல, அதனால வந்து திரும்பி போயிட்டானப்பா. விலைக்காது? ஆமா. காசுக்கா விக்க போற? பின்னாடி விற்பாங்க. இந்த பேரிச்சம்பளத்துக்காக நினைச்சேன். இது என்ன விலை? 300 ரூபாய். 300? நான் வாங்கிக்கிறேன். நீ வாங்கிக்கிறியா? ஆமா. ரெடி ரெடியா பணம். இந்த பணம். என்ன விலையா கொடுத்த? அத பத்தி இப்ப என்ன? இனிமே தான காசை கொடுக்கணும். ஐயோ அன்னைக்கு இந்த டென்ட்ல போட்ட வண்டி இல்ல இது? ஏன் பயப்படுற? ஒத்ததான் நேரா சமய கட்டிலே கொண்டு போய் விடுறான். டென்ட்ல தானே போச்சு இது. சீ வாயா டப்பா. டப்பா பழகிறதுக்கு உங்களுக்கு சவர்லையா கொண்டு வாங்க. ஏய் டப்பாவா அது? காதல் விமானம். ஐயோ லவ் பிளேன். பாட்டு பாட்டு. நீ வண்டி கத்துக்கவானா? ஏறு. ஆமா கத்துக்கணும். எப்படி? ஏய் அந்த பக்கம் போகாத. அந்த கதவை திறந்தா அந்த சீட் பிடிப்போம். ஏறு. எல்லாம் ஒண்ணு நேரத்தையா இருக்கு வண்டி. போடு. அப்பா உட்காரு. சந்திரா சந்திரா யோ சந்திரா யோ இறங்கி ஓடி போடுவா. ஆமா அந்த கதவை திறக்க முடியாது. சந்திரா நம்ம கல்யாண ஊர்வலத்தை இதே வண்டியில வச்சுக்குவோமா? யோ என்னையா கல்யாணம் ரொம்ப மேல போற? முதல்ல டிரைவிங் முடியட்டும். டிரைவிங் முடிஞ்சுதான் நம்ம கல்யாண ஊர்வலத்துல ஒரு புதுமை செய்வோமா? என்னன்னு? நம்ம கல்யாணத்துல நீயே டிரைவர் ஆயிரு. டிரைவர் வேண்டாம், பாடிட்டு வர்றேன். ஐயா வழக்கமா மாப்ப ஊர்வலம் வருவாங்க. ஆமா நம்ம கல்யாணத்துல நம்மள சுத்தி சுத்தி ஊர்வலம் வரட்டாங்கிற. ஐயே வளராதீங்க. நான் எதுக்கு தெரியுமா டிரைவிங் கத்துக்கிறேன்? ஒரு எலிச்சவாய் இருக்கிறானே, கேட்கும் போதெல்லாம் கார் கொண்டு வர்றானேன்னு. அடாடா குறுக்க குறுக்க பேசாதே. கேளு என்ன? முதல்ல இந்த அடுப்பங்கரையை விட்டு விடுதலையாகும். ஒரு லைசென்ஸ் எடுத்துக்கிட்டு. லைசென்ஸ் எதுக்கு? ஏன் வேண்டாமா? இல்ல எப்படி நீ ஆள் மேல ஏத்த போறியா? அந்த லைசென்ஸ் வச்சுக்கிட்டு ஏத்தனா அசிங்க. ஐயோ ஏன் அவசரமா பேசுற? பார் லைசென்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவர் வேலைக்கு போறாங்க. நீ ஏன் அந்த வேலைக்கு போற? பேசாம நீ என் கூடவே இரு. நான் டிரைவர், நீ டிரைவி. ஐயே இந்த பாருங்க, டிரைவிங் முடியற வரைக்கும் தான் உன் கூட இருப்பேன். அப்புறம் கைய தொட்டா காலை முறிச்சு போட்டுருவேன். ரொம்ப நாள் கத்துக்குவியா? இப்ப சீக்கிரம் இத இப்ப ஓட்டிடுவேன். ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு.
பாஸ் ஆகல. அப்புறம் அவ்வளவுதான். ஐயா இறங்கி ஹேண்டில் போடு. நானா பின்ன நானா? நீ என்ன ஆம்பளை தானே? அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்லாத. ஓடு ஓடு ஓடு. ஒப்பம் தன்னால சுவிட்ச கூட போடாம ஸ்டார்ட் பண்றியா நீ? இரு வண்டி ஓடாது. என்னப்பா இது சுத்தி சுத்தி வர்ற? முந்தி விட நான் இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா இல்ல. எல்லாம் உங்க கை சாப்பாடுதாம்மா. வாங்க மகராசன் இருப்பா. வரமா ஏமா உங்களை கும்பிட்ட ஒண்ணு நேரம் வேலைக்கு போக வேண்டியவர் தானே? அப்புறம் அந்த ரூமுக்குள்ள போறாங்க முனமுனா உணங்குது. அங்கதான் சாமி இருக்குதா? அதுவா? இங்க வா சொல்றேன். சம்மட்டி இரும்பு பெட்டிக்குள்ளார இதுக்கு பூஜை வேற. ஏமா சம்மட்டி சாமியா? இல்ல தம்பி, பழைய வாழ்க்கை மறக்காம இருக்கிறதுக்கும் புதிய வாழ்க்கைனால கர்வம் உண்டாகாம இருக்கிறதுக்கும் என் பிள்ளை அடிக்கடி இதை பார்த்துப்பான். இதனாலதான் அவன் முன்னுக்கு வந்தது. ஏன்பா இந்த பழக்கம் நல்லது தானே? அம்மா, பழைய நிலைமையை மறக்கிறவங்க உலகத்துல ஏராளம். காரணம் மறக்கிறது மனித இயற்கை. மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அண்ணன் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அம்மா, இது நாள் வரைக்கும் அவர் எனக்கு வெறும் அண்ணன், இனிமே அவர் எனக்கு குரு. சரி சரி இறங்க இறங்க. ஏன் வண்டி நிறுத்திட்ட? ஆமா, இங்கதான் ஆளுங்களே இல்ல, இங்கதான் நிறுத்தணும். ஆள் இல்லாத இடத்துல ஏன் நிறுத்தணும்? அப்பதானே நம்ம காதலை பத்தி ஜாலியா பேசலாம். காதலை பத்தி மூச்சு பாரு, மண்டை உடைச்சிருவேன். விளையாடுறியா? உனக்காகவே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரை வாங்கியிருக்கிறேன். டிரைவிங் வேற ராப்பாலா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப போய் காதலிக்கலாங்கிற? டிரைவிங் கத்து கொடுத்தா கார் நிக்கணுமா? யாரா வாஸ்? ஒருத்தன் லிப்ட் தர்றான், அதுக்கே காதலுங்கிறான். நான் உனக்கு டிரைவிங்கே சொல்லி தந்திருக்கிறேன். அட பாவி, டிரைவிங் கத்து கொடுப்பேன்னு உங்ககிட்ட அன்பா பழகுனா காதல் நினைச்சுக்கிட்டியா? அப்ப நீ என்ன காதலிக்கவே இல்லையா? சீச்சி, உன்னை அவன் காதலிப்பான். சீச்சி, இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். ஏய், டூப் படிக்கிற? இல்ல, நான் டைவ் அடிக்கிறேன். பயந்துட்டல? இல்லையே, நான் எங்க பயந்தேன்? இல்ல, தனியா இருக்கிறே. எனக்கு தான் நீச்சல் தெரியுமே, தப்பிச்சுக்கவனேங்கிறதுக்காக நான் திரும்பி வந்துட்டேன். சரி சரி, நீ ஒண்ணு பண்ணு. இந்த வண்டியில கை இருக்குது பாத்தியா? இதை எடு. கொஞ்சம் கூட இறக்கப்படாத. சுத்தமா என் கையை இதை கட்டு. நான் அப்படி போய் உளறேன். நீச்சல் அடிக்க முடியாது, அப்புறம் மாட்டிக்குவேன். இந்த பார், கயிற்றுல கட்டினா நீ மிரண்டால் மறந்துடுவேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இருவாங்க. என்னது? ஐயோ ஐயோ, நான் தண்ணியில போய் சாவலான பார்த்தா நீ தரையிலேயே சாவடிக்கிறியா? ஏன் இந்த கல்லு? ஐயோ, அனுப்பு கொடுக்கறதுக்காக அந்த கல்லை வச்சிருக்கேன். அதையும் கொண்டுறேன். நான் போறேன். என் காரணங்கள் ஒண்ணும் எடுக்காது. புடி புடி கல்லோட குதி. அப்பதான் ஒரேடியா மேல போலாம். மேல போலாமா? இதோட போனா ஒரேடியா உள்ள போயிருவனே. இந்த பாரு, இங்க இருந்தா எப்படியா குதிப்ப? அங்க போ போ, இல்லன்னா மேல ஏறு. மேல வேண்டாம், நான் இங்கே நின்னுக்கிறேன். ரெடியா? 1 2 என்ன அவசரம்? ஏதான் வேலை இருக்கா? நீ தானமா இருந்து இந்த காட்சியை பார்த்துட்டு போயேன். சரி, 1 2. ஐயோ, நான் 3 சொல்லலையா? அதுக்குள்ள குதிச்சிட்டியா? என்னையா அது? ஆளுமே இல்லாத இடத்துல குதிச்சிருக்க. சாக போறவனுக்கு சமுத்திரம் முழங்கால் ஆளாம். இங்க இவ்வளவுதான் ஆளாம். போய்யா, நிஜமாவே ஆள மறந்துட்டா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் என்ன ஏமாத்த பாத்துட்டியே. அப்படின்னா உனக்கு என் மேல ஆசை இருக்குதா? ஆமா, உனக்கு எல்லாம் வெளிப்படையா சொல்லணும். ஆசை இல்லாம தான் உன் கூட இந்த ஓட்ட கார்ல வந்தனா இதை புரிஞ்சுக்க முடியும்.